எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம டெக்னிக்கல் சிவில் தமிழ் சேனல் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வீட்டில் அமைக்கக்கூடிய ரூமுக்கு எந்தெந்த மாதிரியான வென்டிலேஷன் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த டாபிக் ஏன் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு வீடு கட்டும் போதே அந்த வீட்டுக்கு தேவையான காற்று வசதிக்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படியே காற்றுக்கான வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கல அப்படின்னா ஃபியூச்சரில் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நமக்கு கம்ஃபர்டான ஒரு ஃபீலே கண்டிப்பாக இருக்காது. நேச்சுரல் ஏர் கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே வந்துட்டு வெளியே போனால் தான் நமக்கு அந்த வீட்டில் குடியிருக்கிறதுக்கான ஒரு கம்ஃபர்ட்னஸ் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் ஒரு ரூமுக்கு எந்தெந்த மாதிரியான வென்டிலேஷன் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வீடியோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இது சேலமில் ஸ்டீல் பிளான்ட் பக்கத்தில் பாகல்பட்டி அப்படிங்கிற இடத்துல நம்ம கட்டிகிட்டு இருக்கிற பில்டிங்கில் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஜன்னலோட பொசிஷனிங் நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரூமுக்கு எத்தனை ஜன்னல் நம்ம வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணி வச்சுக்கணும். பொதுவாகவே ஒரு ரூமுக்கு நீங்கள் ஒரு ஜன்னல் மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரூமுக்கு காற்று வசதி அதிகமாக இயற்கையான காற்று உள்ளே வராது. ஏன் அதுக்காக ஏன் இந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காற்றானது உள்ளே வரத்துக்கான ஒரு பாதையும் அந்த உள்ளே வந்த காற்று வெளியே போகிறதுக்கான ஒரு பாதையும் நம்ம கொடுத்தா தான் அந்த ரூமுக்குள்ளேயானது இயற்கையான அந்த காற்று வசதி கண்டிப்பாக இருக்கும். அப்படி ஒரே ஒரு ஜன்னல் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ளே வர காற்று வெளியே போகிறதுக்கு பாதையே இருக்காது. ஸோ காற்று உள்ளே வரதுக்கு முயற்சியே பண்ணாது. ஸோ அதனால தான் ஒரு ரூமுக்கு நம்ம மினிமம் 2 ஜன்னல் கொடுத்தா தான் உள்ளே வர காற்று வெளியே போகும். அப்படி உள்ள வர காற்று வெளியே போக முயற்சிக்கும் போது எந்த இடத்துல நம்ம ஓப்பனிங் கொடுத்துருக்கோமோ அதை நோக்கி அந்த காற்று பயணிக்கும். அப்படி பயணிக்கும் போது உள்ள இருக்கிற நமக்கு அந்த இயற்கை காற்றானது நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ முதல் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 ஓப்பனிங் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். அந்த 2 ஓப்பனிங்கும் நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் டைப்பில் நம்ம கொடுக்கணும். ஓப்பனிங் எப்பயுமே 2 ஜன்னல் நேருக்கு நேர் வைக்கக்கூடாது. அப்படி நேருக்கு நேர் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு காற்று வசதி அதிகமாக கிடைக்காது. ரூமோட ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் இருக்கும். அடுத்த பகுதிக்கு அந்த காத்தானது செல்லாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா, அந்த கார்னரில் நம்ம ஒரு ஜன்னல் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த பக்கம் கார்னரில் நம்ம ஜன்னல் கொடுத்துருக்கோம். இது வழியாக காற்று வந்துச்சுன்னா இந்த ரூமுக்குள்ளே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி இந்த ஜன்னல் வழியாக வெளியே போகும். அதே அந்த ஜன்னல் வழியாக காற்று உள்ளே வந்தால் இது ரூமுக்கு உள்ளே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி இந்த ஜன்னல் வழியாக வெளியே போகும். ஸோ இந்த மாதிரி வென்டிலேஷன் டைப் கிராஸாக நம்ம கொடுத்தா தான் உள்ளே வர காற்றானது இயற்கையான அந்த காற்றை உள்ளே இருக்கிற அந்த பீப்புளுக்கு அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கிராஸ் டைப்பில் நம்ம ஜன்னல் கொடுக்கும்போது மட்டும்தான் உள்ளே இயற்கை காற்று அப்படியே உள்ள ஃபுல்ஃபில் ஆகிருக்கும். ஸோ அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வால் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வாலில் மினிமம் நம்ம எவ்வளோ சைஸுக்கு ஓப்பனிங் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 30% 40% அளவுக்கு அந்த வாலோட பகுதியில் ஓப்பனிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள காற்று வசதி ரொம்ப அதிகமாகவே வந்துட்டு போகும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம ஒரு வீட்டுக்கு பிளான் போடும்போது அந்த பிளானில் நம்ம முடிவு பண்ணணும். ஸோ இது ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு விண்டோ இருக்கும். அது இன்லெட். அதில் காற்று வந்தால் கூட இந்த கிராஸ் ஷேப்பில் இருக்கிற இந்த விண்டோ வழியாக வெளியே போயிடும். இந்த விண்டோவில் காற்று வந்தால் கூட இது கிராஸ் ஷேப்பில் ட்ராவல் பண்ணி அந்த விண்டோ வழியாக வெளியே போயிடும். ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கிற நமக்கு அந்த காற்றானது என்டையராக நமக்கு கிடைக்கிற மாதிரி தான் நம்ம இதில் பிளான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம பிளான் பண்ணும்போதே முறையாக நம்ம பார்த்து பிளான் பண்ணுறோம் அப்படின்னா ஃபியூச்சரில் நமக்கு எந்த விதமான சங்கடங்களும் இல்லாமல் நம்ம உள்ளே வசிக்கலாம். சரிங்களா? ஸோ ஒரு சில கான்ட்ராக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க ஸ்கோப்பில் ஒரு ரூமுக்கு ஒரு ஜன்னல் மட்டும் தான் நாங்கள் வைப்போம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜன்னல் மட்டும் ஒரு ரூமில் வச்சிங்கன்னா உள்ளே கண்டிப்பாக காற்றானது உள்ளேயே வராது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ மினிமம் ஒரு ரூமுக்கு 2 ஜன்னல் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். அதுக்கான காஸ்ட் வேரியேஷன்ஸை நீங்கள் அந்த கான்ட்ராக்டர்கிட்ட தெளிவாக பேசி முன்னாடியே பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ மினிமம் அமௌண்ட்டுக்கு யாராவது கோட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரூமுக்கு ஒரு ஜன்னல் மட்டும்தான் வைப்போம் அப்படிங்கிற ஒரு கருத்து நடைமுறை நிறைய இடத்துல இருக்குது. ஸோ அப்படி இல்லாமல் காசு அதிகமானாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நீங்கள் ஒரு ரூமுக்கு 2 ஜன்னல் வச்சு நீங்கள் பிளான் பண்ணுறது நல்லது. அதுக்கான வேரியேஷன்ஸ்கிட்ட நீங்கள் பில்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பிளானிங் ஸ்டேஜஸில் இருக்கும்போதே நீங்கள் அந்த கான்ட்ராக்டர்கிட்டையோ அந்த இன்ஜினியர்கிட்டையோ பேசி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா?